ஆட்சியில பங்குன்னு விஜய் சொல்றாரு. காங்கிரஸ் கண்டிப்பா இதை ஏத்துக்கணும்னு எஸ் ஏ சந்திரசேகர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில திமுக கூட்டணியில இருக்க தமிழக காங்கிரஸ் கட்சி விஜய் அவருடைய தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இந்த சூழல்ல விஜய் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவரு செய்தியாளரை சந்திச்சப்ப விஜய் அவருடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆட்சியில பங்குன்னு விஜய் சொல்றாரு. அத காங்கிரஸ் ஏத்துக்கணும். ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் தோய்ந்து போயிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா பழைய நிலைமைக்கு காங்கிரஸ் வரும். காங்கிரஸ் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இதுதான் நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஏற்கனவே விஜய் அவர் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தப்ப கூட எந்த ஒரு கட்சியுமே அவர் கூட கூட்டணி வைக்கவே இல்லை. இதனால விஜய் அவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னா 234 தொகுதிகள்லயும் நாம தனித்து போட்டியிடலாம். என்னோட வேட்பாளர்களை நான் அறிவிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவுல இருக்காராம். இந்த கூட்டணி எந்த ஒரு விஷயமே எனக்கு தேவை கிடையாது. நான் கூட்டணியை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காராம். விஜய் அவர் கூட நிறைய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. கண்டிப்பா கூட்டணியில சேருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில எதுக்குமே சரியா பேச்சுவார்த்தை எதுவுமே சரி வராம போனதுனால அவர் தனித்து போட்டியிடுறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தேமுதிக இந்த பிப்ரவரி மாதத்துல யாரோட கூட்டணி வைக்க போறாங்க, எந்த கட்சி பக்கம் அவங்க நிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க எந்த கட்சியில சேருவாங்களோ அந்த கட்சி கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியும் கொடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.